வாழ்வில் நிகழும் அதிர்ச்சிகரமான சம்பவங்களே மனப்பக்குவம் தருகிறது. அதுவே ஞானத்தை நோக்கி ஆன்மாவை நகர்த்துகிறது. ஒரே மாதிரியாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தால் அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ராவணனே இல்லாத ராமாயணம் போல் திருப்புமுனை அற்று வாழ்க்கையே சலிக்கும். அகந்தையோடு இருக்கும் மனதிற்கு அடிகள் தேவை. அடிகள் படாமல் யார் ஒருவரும் பகவான் பாபாவின் திருவடிகளை நோக்கி செல்ல இயலாது. அதிர்ச்சியே ஞானம் எனும் பாடலின் பல்லவி. பிறகுதான் பக்குவம் சரணத்திற்கு வருகிறது. மனம் எளிதில் நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும் இயல்புடையது. ஓடும் நதிக்கு தடுப்பு அணை போல் அதிர்ச்சிகர சம்பவங்கள். உண்மையில் அது வரம். அதுவே தீய கர்மாவை கழிப்பதற்கான மாபெரும் வாய்ப்பு. அதுவே விழிப்புணர்வை தருகிறது. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் பகவான் ஸ்ரீ புத்தருக்கே நிகழ்ந்திருக்கிறது. நமக்கு நிகழ்வதில் ஒன்றும் தவறே இல்லை. வாழ்வில் வலியே ஆசிர்வாதம். வலியை நினைத்து வருந்திக் கொண்டே வாழ்வதல்ல ஞானம். வலியிலிருந்து வெளியே வருவதற்கு கற்றுக்கொள்வதே ஞானம். வலியே வெளிச்சம். எனக்கு வலிக்கிறது சுவாமி என்று நாம் பாபாவிடம் பதறி வேண்டுவதை விட அது சிறந்த ஆசிர்வாதம் என்று நாம் உணர ஆரம்பிக்கையில் வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் சலனமற்ற தன்மை ஏற்பட ஆரம்பிக்கிறது. சலனமே சாபம், திடமே தெய்வீகம். சாயி பக்தர்கள் நாம் திடமானவர்கள். உலகம் முழுக்க வலம் வர போகிற சாயி தேருக்கு நாம் வடமானவர்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.